Daily. Taste the Daily. திருமணி முத்தாற்றில் சாயக்கழிவுகள் கலக்காதவாறு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலையடிவாரத்திலிருந்து திருமணி முத்தாறு தொடங்கி சேலம் நகர் பகுதி ஆட்டையாம்பட்டி உள்ளிட்ட வழியாக சென்று திருமணி முத்தாறு இறுதியாக காவிரி ஆற்றில் கலக்கிறது. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெண்ணத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட மதியம்பட்டி வழியாக திருமணி முத்தாறு செல்கிறது. திருமணி முத்தாற்றில் சாக்கடை மற்றும் சாயக்கழிவு நீர் கலப்பதால் ஆற்றில் கரும் நிறத்துடனும் நுரையுடனும் நீரானது செல்கிறது. திருமணி முத்தாற்றில் சாயக்கழிவு நீர் கலப்பதால் மதியம்பட்டி, சௌரிபாளையம், காட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 500க்கும் மேற்பட்ட விவசாய நிலம் மற்றும் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் அதிகாரிகளிடம் பலமுறை கூறியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறுகின்றனர். உடனடியாக திருமணி முத்தாற்றில் சாயக்கழிவுகள் கலக்காதவாறு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். அங்க இருக்கு தோட்டம், விவசாயங்கள் நிறைய இருக்கு. இந்த சூழ்நிலையில நாங்க எங்க ஊர் வழியா திருமணி முத்தாறுங்கிற ஒரு நல்ல ஆறு ஓடிக்கொண்டு இருக்கிறது பல ஆண்டுகளாக. அந்த ஆறு ஓடி அப்படி கடைசியாக காவிரி ஆற்றுல கலக்குது. அந்த ஆறு உற்பத்தி ஆகிற இடம் ஏற்காட்டினுடைய அடிவாரம். அங்கிருந்து நன்னீராக வருகின்ற அந்த நல்ல நீர் சேலத்தின் வழியாக வருகின்ற பொழுது அங்கு உள்ள சாயப்பட்டறைகளும் கெமிக்கல் ஃபேக்டரிகளும் பரமத்தி வேலையில் உள்ள பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பல லட்சம் மக்களுடைய உயிரையும் உடமையும் பாதுகாக்க வேண்டும். அங்கு தொற்று நோய்கள் அடிக்கடி உருவாகிறது. புதிய புதிய நோய்கள் அங்கு உருவாகிறது. இதை தடுத்து நிறுத்தி மாவட்ட நிர்வாகமும் பொல்யூஷன் கண்ட்ரோலும் தலையிட்டு உடனடியாக சாயப்பட்ட கழிவுகளை சமூக விரோதிகளை தடுத்து நிறுத்தி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம். ராசிபுரம் அருகே பொது கழிப்பிட வசதி இல்லாததால் இயற்கை உபாதை கழிக்க நீர்க்குட்டை அருகே சென்ற 10 வயது சிறுமி கால் தவறி விழுந்து குட்டையில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஈச்சம்பாறை கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த 3 தலைமுறைகளாக பொது கழிப்பிட வசதி இல்லாமல் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் ராமலிங்கம், கீர்த்தனா தம்பதியினர் 10 வயது மகள் தர்ஷினி இயற்கை உபாதை கழிக்க நீர்க்குட்டை அருகே சென்றபோது தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்தார். சிறுமியை காணவில்லை என்று பெற்றோர் தேடி வந்த நிலையில் குட்டையின் அருகே சிறுமியின் செருப்பு இருந்ததை கண்ட தந்தை குட்டையில் குதித்து தேடிய போது நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் சிறுமி மீட்கப்பட்டார். 3 தலைமுறைக்கு மேல் வாழும் இந்த கிராமத்திற்கு பொது கழிப்பிடம் வேண்டி புதுப்பட்டி பேரூராட்சி நிர்வாகத்திடமும் அரசிடமும் பலமுறை வேண்டுகோள் வைத்தும் நடவடிக்கை எடுக்காததே சிறுமியின் உயிரிழப்புக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்ததோடு பொது கழிப்பிடம் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். கோவை மாநகர மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ரமேஷ்குமார் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட பாஜக தேசிய மகளிர் அணி தலைவியும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் திட்டமிட்டு மத மோதலை உருவாக்குவதற்காக திமுகவினர் சிறுபான்மை மக்களை தாஜா செய்யும் அரசியலில் ஈடுபடுகின்றனர் என்று குற்றம் சாட்டினர். மேலும் இந்த அமைப்பினர் போராட்டம் 144 தடை காரணமாக அனுமதி இல்லை என அரசு கூறியுள்ளது ஜனநாயக விரோத செயல் என்று கண்டனம் தெரிவித்தார். மேலும் இந்து மத மக்கள் உணர்வுகளை திமுக அரசு தொடர்ந்து புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினார். திருப்பரங்குன்றம் மலையை அங்கு திட்டமிட்டு மத மோதலை உருவாக்குவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை மக்களை தாஜா செய்கின்ற அரசியலின் காரணமாக இன்று அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை அரசாங்கமே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் என்றாலே அது மலை, புனிதமான மலை. முருகப்பெருமான் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற அந்த மலையிலே இடையிலே ஏற்பட்ட ஒரு வரலாற்றின் காரணமாக அந்த மலையை சிறுபான்மை மக்கள் அவர்களுக்கு சொந்தமான மலை என்று சொந்தம் கொண்டாடி அங்கிருக்கின்ற மதத்தினுடைய உணர்வுகளை மதிக்காமல் ஒரு சில விஷமிகள் அங்கு திட்டமிட்ட ரீதியில் மத ரீதியான உணர்வுகளை புண்படுத்துகின்ற செயல்களில் இறங்கி இருப்பதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து முன்னணி, பாரதிய ஜனதா கட்சி போன்ற பல்வேறு அமைப்புகள் தங்கள் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். புதிய கல்விக் கொள்கையை திராவிட மாடல் அரசு ஏற்காது என திராவிட கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணா அவர்களின் 56வது நினைவு நாள் மற்றும்
சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா சிறப்பு கூட்டம் திராவிட கழகம் சார்பில் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட திராவிட கழக தலைவர் முரளி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், மேயர் மகாலட்சுமி யுவராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதற்கு சிறப்பு அழைப்பாளராக திராவிட கழக தலைவர் கி வீரமணி கலந்து கொண்டு திருடர்கள் ஜாக்கிரதை, வள்ளுவரையும் வள்ளலாரையும் காப்போம் எனும் தலைப்பில் சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய அவர், இந்தியாவிலேயே ஆடாத நாற்காலி தமிழகம் மட்டுமே என்றும் திராவிட அரசு சிறப்பாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் திராவிட மாடல் அரசு ஒருபோதும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காது எனவும் ஆளுநரை கொண்டு அது செயல்படுத்த நினைப்பது ஏற்க இயலாது எனவும் தெரிவித்தார். அதே மாதிரி நிதி எல்லாருக்கும் இருக்கு, நிதியை எல்லாரும் பிரிச்சு கொடுக்கணும் என்று வாய்ப்புகள் இருக்கு. இது இல்லையே, இன்னைக்கு ஏதோ அவர் வாங்குறாங்க, எங்க தேர்தல் நடக்குதோ, எங்க நாற்காலி ஆடுதோ அந்த இடத்துல நாற்காலி ஆட்டாம பிடிக்கிறதுக்கு இந்த ஒட்டுவாங்க பாருங்க, ஒரு இது ஒட்டுறது மிக முக்கியமா பெவிக்கால், அதுதான் மிக முக்கியம். பட்ஜெட்டை பெவிக்கால் ஆக்கலாம், அதுதான் மிக முக்கியம். இதுவரையில பட்ஜெட்டை பெவிக்கால் ஆக்கிறவரே கிடையாது. நம்மால் புதுசு புதுசா கண்டுபிடிப்பாங்க. செங்குன்றம் அருகே ரூபாய் 8.65 கோடி மதிப்பீட்டில் புதிய சமுதாய கூடம் கட்டிட பணிகளுக்கு அமைச்சர் சேகர்பாபு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த விளாங்காடுபாக்கம் ஊராட்சியில் மக்கள் பயன்பாட்டில் இருந்து வந்த சமுதாய நலக்கூடம் சிதிலமடைந்து பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்து வந்தது. புதிய சமுதாய நலக்கூடம் தொடர்பான பொதுமக்களின் கோரிக்கையின் பேரில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் விளாங்காடுபாக்கம் ஊராட்சியில் 3 மாடி கொண்ட சமுதாய நலக்கூடம் கட்ட ரூபாய் 8.65 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விளாங்காடுபாக்கம் ஊராட்சியில் சமுதாய நலக்கூடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவருமான சேகர்பாபு கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்து சமுதாய நலக்கூடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். வரும் நிதியாண்டிற்குள் சமுதாய நலக்கூடம் கட்டுமான பணிகள் முடிவடைந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எத்தனை பேர் கூட்டணி அமைத்தாலும் திமுக வெற்றியை தடுக்க முடியாது என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் நினைவு நாளை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் மாங்காட்டில் உள்ள காமாட்சி அம்மன் கோயிலில் நடந்த பொது விருந்தில் பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்த அவர், எத்தனை பேர் கூட்டணி அமைத்தாலும் திமுக வெற்றியை தடுக்க முடியாது என தெரிவித்தார். மேலும் காவல் உதவியாளர்கள் தேர்வில் முறைகேடு நடந்திருப்பது தொடர்பாக பதிலளித்த அமைச்சர், இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சேஃப்டி போயிடுது. விசாரணை போல முதல்ல எடுத்த உடனே தப்பு யாருமே அதனால சொல்றாங்க, இன்னும் விசாரிப்பாங்க. காதல் விவகாரத்தில் கோவையில் தனியார் மருத்துவமனை செவிலியருக்கு கத்திக்குத்து நிகழ்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள அவிநாசி சாலையில் செயல்பட்டு வரும் தனியார் மருத்துவமனையில் பிரியா என்ற பெண்மணி செவிலியராக வேலை பார்த்து வருகிறார். இந்த மருத்துவமனை வளாகத்தில் பணியாளர்களுக்கான விடுதியில் தங்கியிருந்து பிரியா பணியாற்றி வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சுஜித் என்பவர் விடுதிக்கு வந்துள்ளார். அங்கு பெண்கள் விடுதிக்குள் செல்ல முயன்ற சுஜித்தை பாதுகாவலர்கள் தடுத்து நிறுத்த முற்பட்டுள்ளனர். அவர்களிடம் அவதூறான வார்த்தைகளை பேசி விரைந்து பிரியாவை நோக்கி சென்ற சுஜித் பிரியாவின் கழுத்தை நெரித்து கொலை செய்ய முற்பட்டு கத்தியால் சரமாரியாக குத்தினார். இதனால் அதிர்ந்து போன பாதுகாவலர்கள் பெண்ணை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதுடன் அதிகாரிகள் சுஜித்தை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் சுஜித், பிரியா ஆகிய இருவரும் காதலித்து வந்ததும் சில மாதமாக பிரியா பேசாத காரணத்தால் ஆத்திரத்தில் அவரை கொலை செய்ய முயன்றதும் தெரியவந்தது. இதனையடுத்து சுஜித்தை அதிகாரிகள் கைது செய்தனர். சிறுமிகளை
சீரழிக்கும் வகையில் வெளியாகி இருக்கும் பேட் கேர்ள் திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திருப்பரங்குன்றம் மலை முருகப்பெருமானுடைய மலை. அந்த முருகப்பெருமானுடைய மலையை பாதுகாக்க இந்து அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள் ஒன்று சேர்ந்துள்ளனர் என்று தெரிவித்தார். மேலும் திமுக போராட்டம் நடத்தினால் மட்டும் அனுமதி மற்றும் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. இந்து அமைப்புகள் போராட்டம் நடத்தினால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் பேட் கேர்ள் திரைப்படத்தில் பள்ளிக்கு வரும் சிறுமி காமத்தில் ஈடுபடுவது, காதலில் ஈடுபடுவது, தட்டி கேட்கும் பெற்றோரை அந்த சிறுமி எதிர்த்து பேசி தற்கொலை செய்து கொள்வேன் என மிரட்டுவது போன்ற காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளது. சிறுமிகளை சீரழிக்கும் வகையில் வெளியாகி இருக்கும் பேட் கேர்ள் திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த நிலையில இந்த பேட் கேர்ள் திரைப்படம், இந்த வெற்றிமாறன், ரஞ்சித், அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு, இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை பாராட்டுறான், புகழ்றான். பெண்களுக்கு கட்டற்ற பாலியல் சுதந்திரம் வேணுங்கிறான். அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு அனுப்புறோமா, குழந்தைகளை இந்த வேலைக்கு அனுப்புறோமா? இவனையெல்லாம் போக்சோ சட்டத்துல கைது பண்ணணும். பெண் சிறுமிகளை பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கக்கூடிய வகையிலே அவமானப்படுது. உங்க வீட்டு பொம்பளைகளை பத்தி, உங்க வீட்டு பொண்ணு ஸ்கூலுக்கு போகுது, இப்படி நடந்தா பேட் கேர்ளா இருந்தா ஒத்துக்குவியா நீ? நான் கேட்கிறேன், விஜய் சேதுபதியும் வெற்றிமாறனையும் இந்த ரஞ்சித்தையும் பார்த்து கேட்கிறேன். சேரன் ஒரு திரைப்பட இயக்குனர், அவங்க மக இப்படி போய் மாட்டிக்கிட்டாங்க. எல்லாரும் போய் காலில் விழுந்து அந்த பெண்ணை மீட்டுட்டு வந்தாங்க. நம்ம வீட்டு பொண்ணுக்கு வந்தா வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? யாவது பண்ணி ஸ்டாலின் மனசுல இடம் பிடிக்கணும். தடை உத்தரவால் திருப்பரங்குன்ற புறநகர் பகுதியில் வரக்கூடிய வாகனங்கள் பலத்த சோதனைக்கு பின்பு அனுமதிக்கப்பட்டு வருகிறது. மதுரை திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக இந்து முன்னணி அறப்போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் இன்று 144 தடை உத்தரவு மதுரை நகர் முழுவதும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக திருப்பரங்குன்றத்தை சுற்றிலும் உள்ள புறநகர் பகுதிகளான தோப்பூர், கணக்கன்குளம், வேடர், புளியங்குளம் விளக்கு, நாகைமலை, புதுக்கோட்டை, மேலக்கால் விளக்கு, மதுரை அருப்புக்கோட்டை சாலை, ராமநாதபுரம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வரக்கூடிய வாகனங்கள் பலத்த சோதனைக்கு பின்னரே மதுரைக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகிறது. தெருநாய்கள் மற்றும் தெருவில் சுற்றித் திரியும் மாடுகளினால் கடுமையாக பாதிக்கப்படுவதாக கூறி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் காயல்பட்டினம் பொதுமக்கள் மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் நகரம் முழுவதும் நூற்றுக்கணக்கான எண்ணிக்கையில் சுற்றி வரும் தெருநாய்கள் துரத்துவதாலும் கடிப்பதாலும் பெண்கள், சிறார்கள், முதியவர்கள் தங்களுடைய அன்றாட பணிகளை செய்ய சாலைகளில் நடமாட முடியாமல் அச்சத்தில் உள்ளனர். அதேபோன்று மாடுகளும் அதிக அளவில் தெருக்களில் சுற்றி வருகின்றன. அவைகளால் குறிப்பாக இரவு நேரங்களில் வாகன விபத்தும் ஏற்பட்டு வருகிறது. இதுகுறித்து பலமுறை காயல்பட்டினம் நகராட்சியிடம் பொதுநல அமைப்புகள் முறையிட்டும் இப்பிரச்சினைக்கு நகராட்சி நிர்வாகம் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. பல ஆண்டுகளாக நிம்மதி இழந்துள்ள காயல்பட்டினம் மக்கள், குறிப்பாக பெண்கள், இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து நிரந்தர தீர்வு எடுக்க வழிவகை செய்யுமாறு மனு அளித்தனர். மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கும் இந்த சந்திப்பினை மக்கள் உரிமை நிலைநாட்டல் மற்றும் வழிகாட்டு அமைப்பு நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. எங்க ஊர்ல அதிகமான நாய் தொல்லைகள் இருக்கு. இன்னைக்கு மக்களுக்கு நிகராக நாய் ஊர்ல அதிகமா இருக்காங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா எங்க யாருக்குமே நாய் வளர்க்குற பழக்கம் இந்த ஊர்கள்ல இல்லை. அப்படி இருந்தும் அதிகமான நாய் தொல்லை இந்த ஊர்ல இருக்கு. இதனால பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு போக முடியல, அதே போல தொழுக போக முடியல, வெளியில இறங்கி பஜாருக்கு வர முடியாத அளவுக்கு நாய் தொல்லைகள் இருக்கு. அது போக மாடு தொல்லைகளும் அதிகமா இருக்கு. இது மூலமா அதிகமான விபத்து ஏற்படுது. நாய் கடிச்சு 2 பேர் நம்ம ஊர்ல இறந்துருக்காங்க. இது வரைக்கும் சிறு பிள்ளைகள் எல்லாருமே நாய் கடிச்சிட்டு வருது. அந்த கோரிக்கையை வலியுறுத்தி நடப்பதென்ன மெகா சார்பாக மக்கள் உரிமை நிலைநாட்டல் மற்றும் வழிகாட்டு அமைப்பு சார்பாக பொதுமக்கள் அனைவரும் இன்னைக்கு கலெக்டரை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.